என்ற ஊரு கொண்டு பூவி மீது அலையென்ற ஊரு கொண்டு வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றுண்டு மூவாசை மாறினில் சோழலிட காற்றுண்டு மூவாசை மாறினில் சோழலிட அணி தோணி அலையென்ற ஊரு கொண்டு கணவன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கணவன்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி மாறினே சோழலிட காற்றுண்டு மூவாசை மாறினே சோழலிட காற்றுண்டு உடலென்ன கும்பிகே உணவன்று எறை தேடிய ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் உண்டுண்டு வரங்குவது கண்டது அல்லாமல் உண்டுண்டு வரங்குவது கண்டது அல்லாமல் ஒரு பயல் நடையலையே ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் கண்டது அல்லாமல் ஒன்றுண்டு உறங்குவது கண்டது அல்லாமல் ஒரு பயன் நடையலையே தடமீதில் பலிகரை பந்த பாசங்களோடு ஆழ்வடம் பின்னலிட்டு 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 தடமீதில் பலிகரை வந்த பாசங்களோடு ஆழ்வடம் பின்னலிட்டு 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 என்றும் என்றும் நீ என்றும் நான் என்றும் என்றும் நீ என்றும் நான் என்றும் வண்ணமோ ஆழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு ஆழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு நீ என்றோ நான் என்றோ தாயென்றும் என்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனே வண்ணமோ
நின்று எடை நின்று ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமா உமதழகாகுமா உமதழகாகுமாயே வந்து அருள் புரிவார் இடமிருக்கும் இசை மகளே 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 கருள வேணும் அம்மா வேணும் அம்மா இடமிருக்கும் இசை மகளே எனக்கு அருள வேணும் அம்மா அம்பிகையோ தேவி கிழங்கமான்மையில பூஜை பாடும் தெய்வம் ஒத்தப்பன நல்ல மாடா ஒத்தப்பன நல்ல மாடா உள்ளத்தில் அருள் புரிவார் நாவில் வந்து வரந்தருவா ஒத்தப்பன சுடலாய்யா உள்ளத்தில வரந்தருவா தேவர்வத்த திருமவனா ராமசாமி தேவருதா ஒன்புகளை பாட போற உள்ளத்தில வரந்தருவா ராமசாமி தேவரையா மறந்த சில கதைகள் எல்லாம் மனதில் வந்து அருள் புரிவா தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும் படி
நாடும் மாறிடாமல் குரலும் மங்கிடாமல் நெஞ்சி முட்டினாவுணர்ந்து தடும் ஒரு வேலையில நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நாவிலையும் வருட வர வேணும் நெஞ்சிலையோ நாவிலையோ நினைவருள வர வேண்டும் அது நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு அவலர்கள் புகழும் நாடு பகலன் நாடு வானமல பொழியும் நாடு பொழியும் நாடு அங்கு குளிர்ந்த தன்னல் வீசும் நாடு பேசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு போக்கும் நாடு அங்கு இருவாட்சி மலரும் நாடு மலரும் நாடு ஐயா மாதம் ஒன்று மழை பொழியும் மழை பொழியோ மாதமோடு மழை பொழியோ வருடம் போகும் நெல்விலையோ நெல்விலையோ மாதமோடு மழை பொழியோ வருடமோ நெல்விலையோ நெல்விலையோ ஐயா சாரமல பொழியும் நாடு பொழியும் நாடு சரமிளகு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு அங்கு கண்ணல் ஜன்னல் விளையும் நாடு விளையும் நாடு காலி குளமழுக்கும் நாடு பழக்கும் நாடு ஏ மாடு கட்டி போரடித்தா போராடித்தாள் அங்கு மாலாது சென்னல் என்று ஜன்னல் என்று குதிரை கட்டி போரடித்தா போராடித்தாள் உயாது சென்னல் என்று ஜன்னல் என்று ஆளை கட்டி போரடிக்கும் போராடிக்கும் பல பழுக்கும் நாடு பழக்கும் நாடு அவனியில் பெரிய நாடு பெரிய நாடு பார்வலையில் புகழ் படைத்த பார்வலையில் புகழ் படைத்த நம்ம பண்பொழி மாநகரந்தான ஆருலகில் புகழ் படைத்த நம்ம பண்பொழி மாநகரந்தான நம்ம பண்பொழி சீமையில மயில தெற்கு தெருவதில தருவதில தேவாதி தேவருதான் தேவர் வெட்ட திருமகனா திருமகனா மன்னாதி மன்னருதான் மன்னருதா ஐயா மன்னருதான் மரவர் குலம் பிறந்தவர்தான் பிறந்தவர்தா மாதி மன்னருதா மரவர் குலம் பிறந்தவராம் பிறந்தவராய் அந்த ஆண்டவன் அருளை பெற்ற அருளை பெற்ற சிவனாரூட ராமம் பெற்ற சிவனுக்கரையாளர் பாண்டியரோ பண்பொழி மாநகரத்தில அந்த பவுசோடு ஆண்டுவாரா பண்பொழி மாநகரத்தில அந்த பவுசுடனே சிவனுக்கரையாளர் தேவருக்கு இந்த பண்பொழி மாநகரத்தில ஆடு உண்டு மாடு உண்டு மாடு உண்டு அதுக்கு அடுக்கு மேற்ற வீடு உண்டு வீடு உண்டு
சிவனுக்கரையாளர் தேவருக்கு யாரு உண்டு குளமோ உண்டு குளமோ உண்டு குலத்து பரவு உண்டு பரவு உண்டு குளமோ உண்டு யாரு உண்டு குளமும் உண்டு பரவு உண்டு பரவு உண்டு ஐயா நஞ்ச உண்டு பஞ்ச உண்டு நல்லதொரு செல்வ உண்டு இந்த பண்பொழி மாநகரத்தில அந்த சிவனுக்கரையாள தேவருக்கு பாபுரமோ முன்னால வழிமரமோ தங்கத்தாள மண்டகமோ முன்னால முன்னால மாளிகையும் தங்க தாள தாள கோபுரம் முன்னால தாள தங்க தாளே பார் உலகத்திலே புகழ் படைத்த அம்மா இந்த பண்பொழி மாநகரம் பண்பொழி நகரத்தில தெற்கு தெருவில் தேவாதி தேவர் செல்லமுடிச்சியம்மா மன்னாதி மன்னர் மரபர் குலத்தில பிறந்த சிவனுக்கரையாளர் பாண்டியன் பாண்டியம்னு அப்படி இருக்கணும்ல அம்மா அப்படி இருக்கணும்ல ஆமா ஆமா இக்கி விஷயம் தென்னாட்டு பாண்டியன் நாட்டு பாண்டியன் அம்மா மூச்சடைக்கு பாஞ்சாருன்னா 300 அடி பாய பாண்டியர்களா மன்னாதி மன்னர் மரபர் குலத்துல பிறந்தாலே வீரம் வேணும் முத ஆமா வீரமும் விவேகமும் வேணும் வேணுமா ஆமா முரட்டுத்தனம் அம்மா போதாது ஆமா ஐயா அதனால தெற்கத்திலே சேர்ந்த சிவனுக்கரையாள தேவருக்கு வீரத்திலையும் தீரத்திலையும் வசாரிவத்திலையும் வாழ்வீச்சிலையும் பட்டாவீச்சிலையும் பழிய மாறு பின்னால அந்த பெண்மகளும் பின்தொடர்ந்து அந்த பெண்மகள் பின்தொடர்ந்து வாரா அந்த குழந்தை பின்தொடர்ந்து வரும்போது அம்மா அம்மா அம்மான்னு அலறிக்கிட்டு வரவும் பழியங்க பின்னால பாக்காங்க 5 மணிக்கு மேல போயிட்டாங்க சரி விடிய போகுது ஏதோ புள்ள சத்தம் வர கேக்கு அப்படின்னு திரும்பி பார்க்க அந்த பச்சை குழந்தை அந்த பெண் குழந்தை 6 வயது குழந்தை ஆகா யாரு புள்ளைய தெரியலையே நம்மளெல்லாம் பின்தொடர்ந்து வருது இப்ப ஊருக்குள்ள போக முடியாது விடிய போகுத இந்த இருட்டி மசங்கி இருக்கிறதோட நம்ம காட்டுக்குள்ள போகணுமே அதனால இந்த பிள்ளையும் கையில பிடிச்சுக்கிட்டு நாளைக்கு பாண்டியன் வருவார்ல பாண்டியன் வரும்போது இந்த பிள்ளைய கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அழியமாறு கூட்டமெல்லாம் அந்த பெண் குழந்தையை அழைத்து கொண்டு அமுகமா வருவாரா அக்கறை காடு விட்டு ஈஸ்வரவு தலை கடந்து அச்சங்கோவில் தன்னதியில ஆலம்பாடி மெத்தையில அம்பல சரிவதியில பழைய மாதிரிலாம் சடிதி போட்டு உட்கார்ந்துருக்காங்க இந்த பிள்ளைக்கும் வந்தவன கொம்பு தேனு குந்தப்பன மாவெல்லாம் கொடுத்து தாயை விட்டு பிரிஞ்சு வந்த பிள்ளை காலையில பாண்டிய வந்த பிள்ளைய ஒப்படைச்சிடணும்
அதுக்காண்டி பிள்ளைய பட்டினி வைக்க முடியுமா? சின்ன பிள்ளை ரொம்ப தேனும் குந்தப்பன மாயும் விரவி அப்படி கொம்பு தேனி கொடுத்து கொந்தப்பன மாவையும் கொடுத்து இரவு கழிய மறுநாள் 10 நாள் திருவிழா முடிஞ்சு பாண்டிய வாராரு. மலைப்பழியங்களை பார்க்க வரும்போது அவங்க சொன்ன வண்ணம் அதுக்கு இதான் காய்கறி தான். அப்படியாக மலைப்பழியங்க கிட்ட பாண்டியன் வாராரு. வரவோ பழிய மக்களா இல்லப்பா திருவிழா முடிச்சு வந்தியில எல்லாம் சிறப்பு தானா? பாண்டியன் எல்லாம் சிறப்பு தான். நாங்கள் 5 மணிக்கு மேக்காக்க வரவும் 7ஆம் திருவிழா முடிச்சு நாங்கள் கிளம்பி அதிகாலையில் வர நேரம் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பெண் குழந்தை எங்களை பின்தொடர்ந்து வந்துடுது. அதனால ஏதோ நாங்க எங்க பின்னால வந்துடுதுன்னு பிள்ளைய விடாம கூட்டு வந்துட்டோம். இந்த பிள்ளைய நீங்க யாரு பிள்ளைன்னு தெரியல, ஊரோட நாட்டோட நீங்க கூட்டு போயிருங்க. இந்த பிள்ளைய நாங்க வளர்க்கவும் முடியாது, எங்க கொலை வழக்கப்படி இந்த பிள்ளை எங்க கிட்ட நிக்கவும் கூடாது. அப்பதான் பாண்டியன் சொன்னாரு, அதுக்கு என்னப்பா நீ யாரும் அந்த பிள்ளைய பத்தி கேட்டா அவன் வந்து கைப்பிடிச்சு கூட்டு போய்கிட்டுதான், அது அன்னைக்கு இந்த பிள்ளைய நீனே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல சிவனுக்கரையாளர் பாண்டியன் சொன்ன பிற மறுபேச்சு பேச முடியுமா? மன்னன் பேச்சுக்கு மறுசொல் உண்டா? உடனே மலைப்பழியங்கள்லாம் அந்த பெண்ணுக்கு பெண்ணாக பிரியமா வளப்பாரா கல்லெடுத்த பெண்மகளே நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழுடனே வளர்த்துவாரா வளர்ந்து ஒரு வண்ணமுமா வளர்ந்து வாரா கண்ணையுமே காப்பது போல் கருத்தோடு வளர்ப்பாரா அந்த அழகு திரு பெண்மகளும் அவ அழகாக வளருதாளே 12 வயதாச்ச பூத்தால நிறைஞ்சாலே அவ புஷ்பவதி பெண்ணுமானா புஷ்பவதி பெண்ணுமானாள் எல்லாதளி மலர் புத்தது அருங்கிலியா புத்திருக்கா பிச்சி மலர் புத்தது அந்த பேரழகி புத்திருக்கா பெண்ணு காண பெண்ணழகே பேட கொண்ட மயில் அழகே நிலவை சரிகிடலா நீல வந்து கூப்பிடலா பொண்ண சரிகிடலா அவளை பொன் வந்துக்கு அவளை பொன் வந்துக்கு போத்திருக்கும் திருமவள பழிய மக்கள் பார்த்தாரு
இந்த பெண்மகள் பூத்து நெறிஞ்சு பெரிய மனுஷி ஆயிட்டால. ஆமா பெரிய மனுஷி ஆயிட்டால. இந்த பெண் குழந்தை நம்ம எவ்வளவு காலம் தான் பாதுகாக்க முடியும் நம்மளால? அவங்க இணையனத்தோட ஜாதி சனத்தோட இவளை அனுப்பிடணுமே அப்படின்னு பழியமார்கள் நினைக்க அன்னைய தினமதியில சிவனுக்கரையால் தேவருதான் பழிய மக்களை பார்ப்பதற்கு மழை விலைக்கு வாராரு. மழை விலைக்கு வந்த போது மழை பழியன் சொல்லுதார தேவாதி தேவரையா எங்க சிவனுக்கரையாளர் பாண்டியர ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு கல்லெடுத்த பிள்ளையா நாங்கள பிள்ளைக்கு பிள்ளைய வளர்த்துட்டோம். பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டா. இனிமேல் இந்த பெண் குழந்தை எங்களால பாதுகாக்க முடியாது. இந்த பிள்ளைய நீங்களே கூட்டு போயிருங்க என்று சொல்லவும் ஆட்டுமில் சிவனுக்கரையாளர் அந்த பெண்மகளை அழைத்து கொண்டு பண்பொழிக்கு வாராரே பெண்மகளை சிவனுக்கரையாளர் நினைக்காரு இந்த பிள்ளைய நம்ம இனிமேல் எங்க கொண்டு விட புள்ள 18 வயசு பிள்ளை ஆயிடுது. பெரிய மனுஷியா இருக்கா. நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சு ஆவல. இந்த பெண்மகளை நம்மளே கல்யாணம் முடிச்சுக்கிடுவோமே என்று சிவனுக்கரையாளர் பாண்டியன் அந்த அழகு தேரு பெண்மகளை மாலையிட்டு மனமோடி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தோ மாலையிட்டு மனமொழித்தே இணைந்து கூடி ஆண்டுவார் ஆளும் தேவியுமா ஆனந்தமா ஆண்டுவார் பத்தாவும் தேவியுமா அவசுடே வாழ்ந்து வார தேவியுமா பவுசோட வாழ்ந்து வராளே ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒத்துமையா ஆண்டு வாரா அந்த சிவனுக்கரையால தேவருமா அவருடைய மனைவியுமா நகமுனல்ல ஜதையும் நலமுனே வாழ்ந்து வார உடலும் நல்ல உயிரும் போலே ஒத்துமையா ஆண்டு வார கண்ணு நல்ல எமையும் போலே கலந்து கூடி வாழ்ந்து வார கலந்து கூடி வாழ்ந்து வராயே ஆண்டவர் இருவருக்கும் பால் உண்டு பவுசு உண்டு அந்த சிவனுக்கரையால தேவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தான் பாக்கியத்தால் தாழ்வை இல்ல ஆடு உண்டு மாடு உண்டு அதுக்கு மெத்த வீடு உண்டு நீர்வளங்கள் உயர்ந்திருக்கு நிலவளங்கள் கூடியிருக்கு
சொத்தோடும் ஜகத்தோடும் சொத்தோடும் ஜகத்தோடும் அது சொகுசுடனை ஆண்டுவாரா சொத்தோடு சொகுசோடு சொகுசோடு ஆழ்ந்து வராளே ஆண்டவர் இருவருக்கும் சிவனுக்கரையாளர் பாண்டியருக்கும் அவருடைய மனைவியும் ஆடு மாடு பால் பவுசு நீர்வளம் கூடி இருக்கு நிலவளம் சொத்து தான் ஜோந்து தான் எல்லாமே இருக்கு இறைவன் அருளால எந்தவித குறைபாடும் இல்ல கிடையாது அதனால இருவருமாக உடல் உயிருமாக நகமும் சதையுமாக சிவனுக்கரையாளர் பாண்டியர் அவர் மனைவியும் என பிரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காவோ இல்லறத்தை நல்லறமா கொண்டு இலை பிரியாம இல்லறத்தை நல்லறமாக கொண்டு மனைவி சொல்வதை மன்னன் கேட்டு அந்த சிவனுக்கரையாளருடைய வார்த்தையை மனைவி மதிச்சு பூமானும் தேவியமாக புகழ்ந்தரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆண்டு வரக்கூடிய அருளால ஆண்டவன் அருளால அந்த சிவனுக்கரையாளர் பாண்டியர்க்கும் அழகு திரும் அங்கைக்கும் ஒரு குழந்தை ஒண்ணு வேணும் இல்லை மாதாந்த நடக்கார மாவனுக்கு எடுக்கார மாதாந்தோ மாவிளக்கு எடுக்கார சிவனுக்கரையாளர் பாண்டியரும் அவருடைய மனைவியும் தான் ஒரு பிள்ளை வர வேணும் திருமல முருகனுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில ஐயா கிழமையில அவர்கள் விரதமாயிருக்காரு வெள்ளி செவ்வாயில விரதமாக இருக்காரு ஐயா அள்ளி மிளகுதில்லை அருணகிரி நோம்பு இருந்தா மன்னவன் தேவியுமா எங்க சிவனுக்கரையாளர் பாண்டியரும் அவருடைய மனைவியும் தான் சனிக்கிழமை தலைமொழிகே சனி விரதோ இருப்பாரா சனிக்கிழமை தலைமொழிகே சனி விரதோ இருப்பாரா சிவனுக்கரையாளர் பாண்டியரும் அவருடைய மனைவியும் கல்யாணம் முடிச்சாச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும் குழந்தை இல்லையா அப்படின்னு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில விரதமா இருக்காவோ சனிக்கிழமை தலைமொழிக்கு சனி விரதம் இருக்காவோ அள்ளி மிளகுதுன்னா அருணகிரி நோம்பெல்லாம் இருக்காங்க இந்த சிவனுக்கரையாளருடைய மனைவியானவள் 5 மாதம் கர்ப்பம் பலகுடனே இருக்கா 10வது மாசத்தில பரிபூரண கர்ப்பத்தில மனைவிதான 10 மாசம் முற்றும் பெற்று ஆண்டவன் அருளால அடிதொடியா வயர் உழைந்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் வயர் உழைந்து ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு தான் ஒப்பல் கோடி அறுப்பாரா குளிப்பாட்டி சேன ஊட்டி திருமஞ்சனம் பொட்டுமிட்டு பிறந்ததெரும் அவனுக்கு தான் சங்கிலிங்க தேவரண்டு சங்கிலிங்க தேவரண்டு சந்தோஷமா பெறோடு தாரு
சந்தோஷமா பேர் கொடுத்தாரு அந்த சங்கலிங்க தேவரத்தான் சந்தோஷமா வளர்த்துவாரா சிவனுக்கரையாளர் பாண்டியரும் அவருடைய மனைவிக்கும் ஆண்டவன் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறகு அழகு திற ஆண்மகனுக்கு செங்கலிங்க தேவர் என்று பெயர் கொடுக்காங்க. அப்ப பார்த்தார்கள் மறுபடியும் ஒரு மரம் தோப்பாகாது, அதனால நமக்கு இன்னும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு மன்னனும் தேவியுமாக அந்த திருமலை முருகனை வணங்க அந்த முருகப்பெருமான் அருளால அந்த சிவனுக்கரையாளர் மனைவியாவா இரண்டாவது குழந்தைக்காக அருங்கெளியா குழி மறந்தா 5 மாதம் கர்ப்பமானா அவார வயறு பூரணமா 10வது மாசத்தில பரிபூரண கர்ப்பமானா 10வது மாசத்தில பரிபூரண கர்ப்பமானா 2வது குழந்தைக்காக வாதம் கொண்ட வயர் உழைந்தா இடுப்பறிந்த குறுக்கறிந்தா அடிதொடி வயர் உழைந்து 2வது குழந்தையாக ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தா 2வது குழந்தையாக ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்த மகனுக்கு தான் ஐயா ஒரு தேவரன்று அங்க வகையுடனே பேர் கொடுத்தா வையாபுரி தேவரன்று பேர் கொடுத்தாரு அந்த சிவனுக்கரையார் பாண்டியரும் அவருடைய மனைவிதான 3வது குழந்தைக்காக 3வது குழந்தைக்காக நாள் கர்ப்பமானா 3வது குழந்தைக்காக கர்ப்பமானா 3வது குழந்தைக்காக கர்ப்பத்தோடு இருக்கா சிவனுக்கரையாளர் பாண்டியருடைய மனைவி. அவர் மனைவி முத மகன் செங்கலிங்க தேவரு, 2வது மகன் வையாரி தேவரு, 3வது குழந்தைக்காக இறைவன் அருளால் கர்ப்பத்தோடு இருக்கா அருமை மனைவியான சிவனுக்கரையாளுடைய பொண்டாட்டி. அவ 2 மாசம் 60 நாள் எடைகள் எல்லாம் கணத்திருமா 3வது மாசத்தில மங்களெல்லாம் வெளுத்திருமா 4வது மாசமாச்சு ஒரு மயக்கமானா 5வது மாசம் ஆச்சு சிவனுக்கரையாளர் மனைவிதானே அறவயறு கர்ப்பமானா 6வது மாசமாச்சு அங்கமெல்லாம் தங்க நேரம் 7வது மாசமாச்சு எக்கிழப்பு அதிகமானா சிவனுக்கரையாளர் மனைவிதானே 3வது குழந்தைக்காக 8 மாதம் கர்ப்பமானா 8 முட்டு ஆகிடுமா 9ஆம் மாசத்தில வாழையாக சுழலுவாளா 10வது மாசத்தில பரிபூரண கர்ப்பமானா 10வது பரிபூரண கர்ப்பமானா
வலிதுடிய வயர் ஊர் இடுப்பறிந்து ஒரு கறிந்து பாதங்கொண்டு வயர் உழைந்து மறுத்து வச்சு கை கொடுக்க ஆமா மூணாவது குழந்தைக்காக 10 மாதம் 300 நாள் பரிபூரண கர்ப்பமாக இருக்க வாதம் கொண்டால வயர் உழைந்தாள் இடுப்பறிந்தால குறுக்கறிந்தா மூணாவது குழந்தையாக ஒரு ஆண்மகனும் பெற்றெடுத்தாள் குழந்தையாக பெற்றெடுத்தாளே கூடியிருந்த பெண்கள் எல்லாம் குணவை அதே போடுவாரா மாதரெல்லாம் ஒன்று கூடி மணிக்குணவை போடுவாரா ஒன்று கூடி போடுவாராளே மூணாவது மகனுக்குத்தான் கொப்புள் கொடி அறுப்பாரா குளிப்பாட்டி சேல ஊட்டி அறுப்பாரா சேன ஊட்டி திருமஞ்சன பொட்டுமிட்டு பொட்டு தானுமிட்டு மகனுக்குத்தான் பிறந்தாரா மாசத்தில சிறப்பு பேரு கொடுப்பாரா மாசத்தில கொடுப்பாரே செல்லத்திரே மகனுக்குத்தான் ராமசாமி தேவரென்று ராமசாமி தேவரென்று நலமுடனே பேர் கொடுத்தா தேவரென்று பேர் கொடுத்தாளே அந்த ராமசாமி தேவரத்தா ஊட்டி அங்க வளப்பாரா உடலெல்லாம் முருக வளப்பாரா முருக அங்க வளப்பாரா ராமசாமி தேவரத்தா தியாகமல்லை முருக மூணாவது பிறந்தமவன் மூர்க்கமுள்ள ராமசாமி அந்த ராமசாமி தேவரத்தா தரையில விட்டோமான தண்டக்காலு நோகும் என்று பூமியில விட்டோமான பொற்பாதம் நோகும் என்று தொலைதில தொட்டு கட்டி தொலையதில நடபரத்தி மார்வதில தொட்டு கட்டி மார்வதில தொட்டு கட்டி மடி மேல நடபரத்தி தொட்டில் கட்டி மரியாதையில நடபரத்தி அந்த மூணாவது பிறந்தமவன் ராமசாமி தேவரத்தா மார் மீதும் மணி மீதோ கட்டிலும் தொட்டிலோ அழகுடனே வளப்பார் செல்லமாக ராமசாமி ஒன்னவேது வயதோ மாச்சி ஊந்து வேலை ஆடுவாரா
ராமசாமி தேவருதான் அவருக்கு 2வது வயதாச்சா எழுந்து வெள்ள நடப்பாரா ராமசாமி தேவருதான் 3வது வயது 3வது வயதில மொட்டையிட்டு காது குத்தி கழுக்கமிட்டு அழகு பார்த்தா கைக்கு தங்க காப்பும் போட்டா அது 3வது பிறந்த மகன் ராமசாமி தேவருக்கு 4வது வயதாச்ச ஐயா வயதுமா நடந்து ஓடி விளையாடுதா 4வது நடந்து ஓடி விளையாடுதார் 5 வயதாச்ச ராமசாமி தேவருதா அறியாத கல்வி எல்லாம் ஆனழகன் படிப்பாரா கல்லாத கல்வி எல்லாம் கற்றுணர்ந்த ராமசாமி எவர் குலத்திலே பிறந்தா வீர வேணும் தீர வேணும் வசாரி வித்தைகளும் படிக்கணும் வசாரி வித்தை என்னது எங்க ராமசாமி தேவரே ஆனையாட்டம் குதிரையாட்டம் பல்லடம்பு சிலம்பு தொழில் மாயவித்த ஜாயவித்த சங்கீதம் ஜாயத்தியா சகலகல தொழில் படித்தா ராமசாமி தேவருதா முன்கரனும் பின்கரனும் முதன்மையான தொழில் படித்தா முதன்மையான தொழில் படித்தா எங்க ராமசாமி தேவருதா சல்லி கம்பு வரிசைகளா சடுக்க கம்பு வரிசைகளா சந்தோஷமா படிப்பாரா சாலடி சிலம்பங்களும் 46 கால் வரிச 7 அடி சிலம்பங்களும் 76 கால் வரிச 3 அடி சிலம்பங்களும் 3 அடி சிலம்பங்களும் அது 36 கால் வரிச 36 ராமசாமி தேவருதா மூச்சடைக்கு பாய்ந்தாரானா அவர் 300 அடி பாயுவார நாவடைக்கு பாஞ்சாருன்னா 400 அடி பாய்ந்துடுவா அம்மடைக்கு பாய்ந்தாரானா தம்மடைக்கு பாய்ந்தாரானா அது தாவிடுவார் 100 காலம் தாவிடுவார் 100 காலம் அந்த ராமசாமி தேவருதா 6 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படிப்பாரா
12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ள ஐயா பல கணக்கும் படிப்பாரா 12 வயதுக்குள்ள பல கணக்கும் வீராதி வீரனா இருக்காரு வீரமுள்ள மாத்தாண்டனா இருக்காரு கல்வியில பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சாரு ஆணையேற்றம் குதிரையேற்றம் வல்லடம்பு மாயவித்த சங்கீதம் முன்கரணம் சல்லிக்கம்பு வரிசை சடுக்கா கம்பு வரிசை அதனால வீரத்திலையும் விவேகத்திலையும் தீரத்திலையும் பெரிய கெட்டிக்காரா வந்துட்டாரு அப்பேற்பட்ட ஆனழகனாகிய ராமசாமி தேவரே 16 வயது மார்க்கண்டியம் பருவம் அதுல எப்படி இருக்கா தெரியுமா ஆணுக்கான ஆனழக ராமசாமி தேவருதான் அம்பலச்சிலை அழக ராமசாமி தேவருதான் செக்க சிவப்பழக சிவப்பழக செந்துருக்க பொட்டழக செந்துருக்க பொட்டழக செகடல சிவப்பழக செந்துருக்க பொட்டழக ராமசாமி தேவருதான் பாதமுக்கு வடிவழக வங்கி தலையழக தலையழக வாழமல்லி பொட்டழக வாழமல்லி பொட்டழக ராமசாமி தேவருதான் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர் பின்னழகை கண்டவர்கள் ஐயா கண்டவர்கள் யாரை கொள்வார் 1000 பேர் ஏதை கொள்வார் 1000 பேர் ராமசாமி தேவருதான் அழகை கண்டவர்கள் கரணன் என்று கையெடுப்பார் வியாட்டி கட்டி வீதியில் வந்தார் வீமர் என்று கையெடுப்பார் கச்ச கட்டி வீதியில் வந்தார் ராமசாமி தேவர அழகர் அப்படி இருக்காரியோ ஆமா ஆளு வயிற தேக்க மாதிரியே உடம்பு அப்பேர் வெட்ட ராமசாமி தேவரே 21 வயதாச்ச 21 வயசுனாலே அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழி உருட்டி முழிக்காரு ஆணுக்கு ஆணழகனா இருக்காரு ஆணழகனை கண்டவர்கள்
ஏ அந்த கண்ணு சக்கலாத்தி அத்தாம்னு அழைப்பாளே அந்த கண்ணு சக்கலாத்தி கண்ணானா அத்தாம்னு அழைப்பாளாம் அவர் அழகு அப்படி அழகுல அழகுலாம் இருக்காரு கோழி கண்ணு சக்கலாத்தி உப்பிடுவா கைய தட்டி பாம்பு கண்ணு பழி ஓட்டு பாப்பால ராமசாமி இருந்து வாராருல அவரை பார்க்கறதுக்கு வந்து பொம்பளைய கூடி நிப்பாளாம் அந்த அழகுல இருக்காரு மட்டுமா கட்டழகம் பொட்டழகம் காது மூக்கு வடிவழங்க வட்ட பொட்டுக்கார மீசையும் அதுக்கு ஏத்த மீசை முறுக்கு மீசை முறுக்கு மீசை முண்ட கண்ணு அதுக்கு ஏத்த கொண்ட கட்டு அப்பேற்பட்ட ராமசாமி தேவரே ஆணுல அழகனாகவும் அதிர்வஸ்வரனாக இருக்கிறார். இந்த சீரான வேலை சிறப்பான பாண்டியருக்கு சொத்து சோமெல்லாம் கோட்டத்தரட சுத்தி இருக்கு, பறவைலாம் இருக்கு. அன்னைக்கு பாருங்க அந்த கோட்டத்தரடு பறவைல ஆடி வெட்டி செடி ஒதுக்கி கருவா பிள்ளை தீவாக்கள் போட்டு அங்க சாமிக்கிறது மாசல் விடுதாங்க. அந்த சாமிக்கிறது காவலுக்கு சிவனுக்கரையாளருடைய மக்கள் 3 பேரு, சங்கிலிங்க தேவரு, வையாபுரி தேவரு, அத்தோட ராமசாமி தேவர். அண்ணன் தம்பி 3 பேருக்குள்ள எந்த வித பிரிவினை இல்லாம அவ்வளவு ஒத்துமை. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பி சொன்னா அண்ணன் கேட்கணும், அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாரத்துல ஒரு ஆளு ஜாமிக்கிறது காவலுக்கு அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே நிறந்து கலந்து போறாங்க. அப்படி காரதுக்கு காவலுக்கு போனோம்னு சங்கிலிங்க தேவருடைய காவல் வாரம் அந்த வாரம் முடியுது. ஆமா, 2வது வாரம் வையாபுரி தேவருடைய காவல் பணி வாரம் முடியுது. 3வது வாரம் தான் 3வது பிறந்த மவன் எங்க ராமசாமி தேவரு சாமிக்கிறது காவலுக்கு போகணும் என்று காது மூக்கு வடிவழக சாமிக்கிறது காவலுக்கு கட்டுடனே கிளம்ப நின்று ராமசாமி ராமசாமி கச்ச வரிஞ்சி கட்டி கருத்த கச்ச சுங்கல் விட்டு தட்டி வரிஞ்சி கட்டி ஐயா வரிஞ்சி கட்டி தாமரப்பு சுங்கல் விட்டு வரிஞ்சி கட்டி தாமரப்பு சுங்கல் விட்டு அதோடு இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல ஆடும் கச்ச மேல கச்ச கட்டி ஐயா கருத்த கச்ச சுங்கல் விட்டு கருத்த கச்ச சுங்கல் விட்டு தட்டி மெல்ல வரிஞ்சி கட்டி தாமரப்பு சுங்கல் விட்டு ராமசாமி தேவருதான் சாமிக்கிறது காவலுக்கு வெள்ளி நல்ல கிழமையில அது விடிய கால நேரம் போல வெள்ளி நல்ல கிழமையிலே
சாமிக்கிறது காவலுக்கு போகணும்னு ஆமோ ஆலழகனாகிய ராமசாமி தேவரு தேவரே அழகுடனே கிளம்புதாரு. ஆமோ அப்படி கிளம்பி நாளடைவா காலங்காலமா போயிட்டு வராரு. வராரு. அப்படி போயிட்டு வரும்போது தெற்கு தெருவுல திட்டு தெருவுல சீனி அம்மா சீனி அம்மா அந்த சீனியம் தெற்கு தெரு சீனி அம்மாள் ஐயா மேலவர்கள் வெகு சீக்கிரமா கோயிலுக்கு வாங்க. மேலவாத்திய கலைஞர்கள் வெகு சீக்கிரமா கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தெற்கு தெருவை சேர்ந்த அந்த சீனி அம்மாளுக்கும் எங்க ராமசாமி தேவருக்கும் காலங்காலமா பழக்க வழக்கம் ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஆமா வைப்பாட்டி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ராமசாமி தேவருதான் தெற்கு தெரு வழியாக காவ கம்ப கையில் எடுத்து அடுத்த கம்பிலிய தோளில் போட்டு ராமசாமி தேவருதான் அந்த கோட்டை திரடு பறவுக்குத்தான் சாமி கருது காவலுக்கு தேவர் மக வாராரே சாமி கருது காவலுக்கு எங்க ராமசாமி தேவருதான் தெற்கு தெரு வழியாக உடனே வரப்போது சீனி அம்மா தாசிதால வாசலில இருந்து கொண்டு ராமசாமி தேவரை கண்ட உடனே அத்தானு வாங்க மச்சா வாங்க அப்படி என்று உபச்சாரம் செய்து எங்க போறியலாம் சாமிக்கிறது காவலுக்கு போய்க்கலாம். எப்பனாலும் போறது வரதானே. அதனால இன்னைக்கு உங்களுக்கு பொட்டக்கோழி கறி சமைச்சு பொடி அரிச்சு சாதம்லாம் பொங்கி வச்சிருக்கேன். வாங்க சாப்பிட்டு விடிய காலனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த சீனி அம்மாள் அந்த ராமசாமி தேவருக்கு வீட்டுக்குள்ள அழைத்து வந்து என்ன தேய்த்து தலைமோலி பொட்ட கோழி கறி சமைத்து பொடியரிசி சாதம் பொங்கி கட்டிய கணவன் போல சீனியம்மா பெண்ணாலோடு ராமசாமி தேவருதான் அன்றைய இரவு முதல் அந்த அளவுடனே இருக்காரு. கலவேணும் மனைவியுமா கலந்து கொடி இருக்காரு. ஆளையனும் தேவியுமா ஆனந்தம்மா இருப்பாரா. மல்ல வேணும் தேவியுமா அங்க மகிழ்ந்து கொடி இருக்காரு. மகிழ்ந்து கொடி அம்மா பெண்ணாலோடு எங்க ராமசாமி தேவருதான் உறவாடி இருக்காரு. இருட்டி ஒரு நேரமாச்ச 11 மணி ஆச்ச. இருட்டி ஒரு நேரம் நைட்டு 11 மணி ஆகும். ஏட்டி எங்க அண்ணமாருக்கு தெரிஞ்சா சண்டைக்கு வருவாங்கல்ல. சாமிக்கிறது காவலுக்கு போவோம். உன் வீட்டிலே இருந்துட்டேனே காவலுக்கு போகணுமே. அதனால போயிட்டு வார அப்படின்னு சாமாதி சாமம் போல சதி சாம வேலையில தெற்கு தெரு தனை கடந்து மேற்கு முகமாக இருட்டி ஒரு நேரத்தில எங்க தேவர் மகன் வாராரு. ஐயா மேலவரர்கள் ஒரு நேரத்திலே
ஒளி தலை கடந்து புதுக்கராம விளக்கு விட்டு நொச்சி மூடு வழியாக நொச்சி மூடு வழியாக மூணுகிட்ட வர ஒன்று நைட்டு 12 மணி சாமாதி சாமம் அந்த சாமாதி சாமத்துல அந்த கோட்டத்திரடுல ஏ குபுல்லாத கோட்டை மாட 1008 மாடனுக்கும் அண்ணாவி கோட்டை மாடனுக்கு வடகரை சேர்ந்த அண்ணா நகரை சேர்ந்த தேவேந்திர உல மக்கள் எல்லாம் வீட்டு கூட கொடுக்காங்க. அப்ப கோட்டை மாட சாமி ஏ காடு சுத்தி பார்ப்பதற்கு ஏ கோட்டமான வாரார கோட்டமான முன்னால ராமசாமி தேவருதான் அவரு எதுப்பட்டு நிக்கார ராமசாமி தேவருதான் எதுப்பட்டு அப்படி எதுப்பட்டு நிக்கும் போது வேட்டையாட வந்த தெய்வம் வேட்டையாடிடுத ராமசாமி தேவரத்தா ஏ ஆவாசமா பின்னிடு அந்த ராமசாமி தேவரத்தா ஏ கோட்டை மாட ஏத்துக்கிட்டா என் வேட்டைக்கு போன தெய்வம் என் வேட்டை ஆடாம அது கோட்டைக்கு தான் திரும்புதையா அது கோட்டைக்கு தான் அப்படி கோட்டைக்குள்ள வர போது தேவேந்திர குலம் மக்கள் எல்லாம் கோட்டமான இடமாதியில ஏ ஐயா கோட்டமான சாமியா நீ என்ன வேட்டைக்கு போனவர் திரும்பி வந்துட்டப்பா என்ன சொன்னாரு கோட்டமான என்ன சொல்லுதாரு போன இடத்துல நல்ல வேட்டை பழிச்சுக்கிடுது வயறார சாப்பிட்டுட்டேன் எனக்கு முன்னால ஒரு வந்தவனை எதிர்த்து கேட்டேன் எதிர்த்து பழி வாங்கிட்டேன் எனக்கு இன்னமேலி கரும்பு வேண்டாம் பால் வேண்டாம் எனக்கு படப்பு பூசை எதுவும் வேண்டாம் எனக்கு முன்னால எதுப்பட்டவன ஏத்துக்கிட்டம்பா ஏ அந்த பிள்ளைய கைக்கு கூட ஏத்ததா கக்கியெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்ல போது சாமி தேவருக்கு நின்னவருக்கு என் வெங்குளூரும் காய்ச்சலுமா விரட்டி அடிக்குதையா ஒரே மாட்டடி நடக்க முடியாம தள்ளாடி பரனுகிட்ட வராரு கைகாலெல்லாம் பதட்டம் கொடுத்துடுது பெங்களூரும் காய்ச்சலும் விரட்டி அடிக்கி இனிமேல் நம்ம கோட்டத்தனுக்கு போகப்படாது நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடணும் நம்ம உயிரை பாதுகாக்கணும்னு எங்க ராமசாமி தேவரு கோட்டத்தரடு ஊரு விட்டு கிமுகமா நடந்து வாரா கிமுகமா வர போது நடக்க முடியாம உண்ணி மொட்டு அடியிலதான் அந்த ராமசாமி விழுந்துட்டாரு அந்த ராமசாமி விழுந்துட்டாரு உண்ணி முட்டை அடியில போய் விழுந்துட்டாரு ராமசாமி தேவரு அப்படியே விரையல் காய்ச்சல் தாங்காம அப்படி முணுமுணுத்து முழக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே நெட்ட நேரத்துல மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் மேக்கர காட்டுக்கு மாடையும் கலப்பையும் தூக்கிட்டு மாடு கலப்பை போட்டுக்கிட்டு போறாங்க.
மாடு கலப்ப கூட்டிட்டு போறவங்க உண்ணி முட்டை அடியில என்னப்பா முழக்க சத்தங்காக்கு அப்படின்னு உண்ணி முட்டை விலைக்கு பாக்காங்க. அப்ப நம்ம சிவனுக்கரையாளர் பாண்டியம் போகும்ல, அவருக்கு என்ன ஆச்சோ யாதாச்சோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க கூட்டிட்டு வந்த மாட்டு வண்டியில ராமசாமி தேவரத்தா மாட்டு வண்டியில் தூக்கி வைத்து நகரத்துக்கு தேவரதான் கொண்டு வாரா பண்பொழிமா நகரத்துக்கு தேவரதான் கொண்டு வாரா ஐயா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த ராமசாமி தேவரதான் கட்டில போடும் போது ராமசாமி தேவருதான் செத்து மடிஞ்சாரு சிவலோகம் சேர்ந்தாரு சிவலோகம் அந்த ராமசாமி தேவருதான் மாண்டு மடிஞ்சார அவர் மரணலோகம் சேர்ந்தார். ஐயா மேலவர்கள் சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க. மரணலோகம் சேர்ந்தாரு செத்து மடிஞ்சார ராமசாமி தேவரத்தா இறந்து போன செய்தி கேட்டு சீனியம்மா பெண் கொடியா அடித்தால அடிவயத்தில் அடிவயரும் கலங்கும்படி அம்மா தாசிதால இளவயத்தில் இளவயரும் கலங்கும்படி வாழையிலது இருக்க வாழாம நான் இருக்க வாழப்பு எந்துரைய உங்களுக்கு வைப்பாட்டி தேவதானோ என் மனவாளா ஆமா நீங்க மாண்டிடுவீர் என்று என் மனதில் என்னலையா அப்படின்னே தாஜி ஜீனியம்மா அழுது புலம்ப சொந்த பந்தங்களாம் சேர்ந்து அவருக்கு நல்ல அடக்கம் செய்தார்கள், நல்ல மோட்சம் செய்து கொடுத்தார்கள். அன்னைய தினத்தில 8 நாள் ஆகுதையா 8வது நாளையில அந்த சங்கிலிங்க தேவருடைய கனவுல ராமசாமி தேவர் உதயமாறாரு. அண்ணா செங்கலிங்க தேவர கோட்டத்தரடு காவலுக்கு போகும்போது கோட்டமாடசாமி வேட்டைக்கு வந்தாரு. எது பட்டுட்டு இறந்துட்டேன் தனியாக தெய்வமாக வச்சு வணங்கணும் அப்படின்னு சொன்ன போது அன்று சொன்ன வாக்குப்படி கோட்டமாடசாமியோட வாசலில ராமசாமி தேவருக்கு அழகு நிலையும் கொடுப்பாரு. இந்த ஒத்த பண நல்லமான வாசலில ஒத்த பண பக்கத்தில ராமசாமி தேவர் என்று அந்த கொழில் நிலையோ கொடுப்பாரா ராமசாமி தேவர் என்று
பணம் கொடுக்கும் போது ஒத்த பணம் நல்ல மானம் கோமரத்தார் ராமசாமி தேவருக்கு மாசி மாசத்தில சனிக்கிழமையில 2ஆம் சனிக்கிழமையில தனிக்கொடையும் கொடுப்பாரா ராமசாமி தேவருதான் கும்பிட்ட மக்களைத்தான் ஓவரமா காத்து வைத்தார் பட்டி பெருக வைத்தார் ஆளாக பொங்க வைத்து ஆளுதாரே பாடுதார ராமசாமி தேவருதான் ஆதாளி சத்தம் போடுதாரே பாடுதாரே போடுதாரே கட்டழக பொட்டழக ராமசாமி தேவருதான் காது மூக்கு வடிவழக பொட்டழக வடிவழக செக்க நல்ல சிவப்பழக 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 செந்தூருக்க பொட்டழக சிவப்பழக பொட்டழக ஆணு கால ஆனழக ஆனழக ராமசாமி தேவருதான் அம்ப தலையழக ஆனழக தலையழக இவன் டிக்கிய நல்ல விஷயந்தானே டிக்கி விஷயந்தானே தென்னாட்டு பாண்டியந்தான்